ஒருங்கிணைந்த கல்வியாக இருந்த மதரசாக்கள் எப்பொழுது ஒரு கல்வியாக மாற ஆரம்பித்தது? இந்திய மண்ணிற்காக, இந்திய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக வேண்டி உலமாக்கள் கொடுத்த ஃபத்வா. இன்று எந்த ஜமாத்துல் உலமா சபை, உலமாக்களுடைய வீரியம் என்ன என்பதை நாம் விளங்காமல் இருக்கும் பொழுதெல்லாம், சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கூட்டம் உலமாக்களுடைய சபை. எத்தனை எத்தனை இயக்கங்கள் செய்ய முடியாத காரியத்தை அல்லாவிற்காக முசல்லாக்களில் காலமெல்லாம் நிற்கக்கூடிய உலமாக்களால் செய்ய முடியும் என்பதை காலமெல்லாம் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த உலமாக்கள், அந்த மார்க்கம் கற்றவர்கள், அவர்கள் எந்த மதரசாக்களில் ஓதினார்களோ அதற்கு பிறகு இந்திய விடுதலைக்காக ஆங்கிலம் கற்பது ஹராம் என்ற ஃபத்வாவை வெளியிட்டார்கள். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள கூடாது. ஏன்? அது நம்முடைய நாட்டை சுரண்டக்கூடிய பிரிட்டிஷாருடைய மொழி அது. அதனால் அதை நாம் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னதன் நீட்சிதான் இன்று உலமாக்கள் ஒரு கல்வி மட்டும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒரு 20 வருடமாக அந்த பாரம்பரியம் மறுபடியும் திரும்பி இன்று டியூவல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய, நுனி நாக்கிலே ஆங்கிலம் பேசக்கூடிய ஆலிம்களை இந்த சமூகம் தந்து கொண்டிருக்கிறது.